பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 144 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களால் நிரம்பி இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன்னுடைய களஞ்சியங்களை நான் நிரம்பி இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைவுகளை அதிகமாய் சந்திப்பது உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைவுகள் வந்தாலும், எவ்வளவு பற்றாக்குறைகள் வந்தாலும், தேவ சமூகத்தில் அவரை பார்க்கும் பொழுது அவர் என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எதில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுள்ள நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுடைய பொருளாதாரத்தில் குறைவுள்ள நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுடைய சரீரத்தில் ஏதேனும் சில குறைவுகளோடு இருக்கிறீர்களா? இந்த சத்தத்தை கேட்கிற இந்த டைம்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சகல வஸ்துக்களினாலும் உன்னுடைய களஞ்சியங்களை, உன்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை நான் நிரம்பி இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்தெந்த இடங்களிலெல்லாம் கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் நீங்கள் குறைவுகளை சந்தித்தீர்களோ, பற்றாக்குறைவுகளை சந்தித்தீர்களோ, அவைகளை எல்லாம் ஆண்டவர் நிரம்பி இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்ப போகிறது. உங்களுடைய பொருளாதாரங்களை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஸ்தோத்திரம். நிரம்பி வழிகிற அளவிற்கு ஸ்தோத்திரம், சற்றாகிலும் குறைவில்லாமல் சகல நன்மைகளினால ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எலிசாவினிடத்தில் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி வந்து கேட்கிறாள், என்னுடைய கணவர் கடன் வாங்கிவிட்டு இறந்து விட்டார். கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை அடிமையாக்க பார்க்கிறார்கள். நீங்க தான் உதவி செய்யணும். கேட்கும் பொழுது நமக்கு தெரிந்த வார்த்தை, அருகாமையில் இருக்கிற காலி குடங்களில் உன்னுடைய எண்ணெயை வார்த்து நீ நிரப்பு என்று சொன்னார். வேதத்தில் வாசிக்க முடியும், அவள் எத்தனை குடம் வாங்கினா அப்படின்னு தெரியல, ஆனா எல்லா குடங்களும் நிரம்புகிற வரை அந்த எண்ணெய் தாராளமாய் வந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இது எதை காண்பிக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் சின்ன இடத்துல கூட குறைவை தேவன் அனுமதிப்பது கிடையாது. ஸ்தோத்திரம். என்ன குறைவாய் இருந்தாலும் சம்பூரணமாக ஆண்டவர் என்னுடைய களஞ்சியங்களை நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற சில குடங்கள், சில பாட்டு மாத்திரம் இன்னும் நிரம்பாமலே இருக்குதா? பல வருஷங்களாய் கடன்லையும், பல சொத்திரம் மாதங்களாய் பல காரியங்கள் நிரம்ப முடியாத குறைவோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அந்த குடங்கள், காலி குடங்கள் நிரம்பினது போல என்னுடைய சொத்திரம் சகலவிதமான வஸ்துக்களினாலும் உங்களுடைய களஞ்சியங்களை, எம்டி பிளேஸ நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை, பேதுருவின் படவு நிரம்பினது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உன்னுடைய
படகை கர்த்தர் சகல விதமான வஸ்துக்களினால நிரப்ப ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவன் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் இருந்தான். ஆனால் மறுநாள் ஆண்டவர் சற்று தள்ளி போடு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் வலையை வீச ஆரம்பித்தான். அவன் வலையை இழுக்க முடியல. வலை கிளியத்தக்கதாய் மீன்கள் வந்தது. இவனுடைய படகு நிரம்ப ஆரம்பித்தது. இன்னொரு படவும் நிரம்ப ஆரம்பித்தது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வெறுமையான படகோடு இருக்கிறீர்களா? சொத்துரம் சில ஆசீர்வாதங்கள் கூட இல்லாம சகலத்தையும் துளைத்து விட்டு சகல நஷ்டத்தோடு சகல கடனோடு நிறைய ஸ்தோத்திரம் குறைவுகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்குத்தான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உன்னுடைய களஞ்சியங்களை நான் நிரம்பி இருக்க பண்ணுவேன். பேதுனுடைய படகு நிரம்பி இருந்தது போல உன்னுடைய களஞ்சியங்கள் முழுவதுமாய் நிரம்பி இருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தைரியமா சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, என் களஞ்சியத்தை அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிக்க என்னுடைய களஞ்சியங்கள் சம்பூர்ணமாய் நிரம்ப ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு பல குறைவுகளோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். விசுவாசத்தோடு கன்ஃபஸ் பண்ணுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் களஞ்சியங்களை நிரம்பி இருக்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்ல சொல்ல உங்க களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பி இருக்கும் என்ற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது உங்க கடனை தீர்ப்பதற்கு அல்லது உங்களுடைய குறைவுகளை பற்றாக்குறைவுகளை தீர்ப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே, எந்த ஒரு சான்ஸுமே இல்லையே, இது எப்படி நிரம்பும், இது எப்படி ஸ்தோத்திரம் சகல ஆசீர்வாதம் கிடைக்கும்? இந்த கேள்வி உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனாலும் உன் களஞ்சியத்தை நான் தண்ணீரினால, ஆசீர்வாதங்களினால, நன்மைகளினால, நிறைவுகளினால நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு சம்பூரணத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. உங்க களஞ்சியத்தை கர்த்தர் தொடப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பேங்க் பேலன்ஸை கர்த்தர் தொடப்போகிறார். நீங்கள் எவைகளெல்லாம் அடமானத்தில் வைத்து இருக்கிறீர்களோ நீங்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்பும் பொழுது சொத்துரம் நீங்கள் அடமானத்தில் வைத்த அத்தனையும் திருப்புவதற்கு கர்த்தர் சில வாசல்களை ஏற்படுத்தி தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்க முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க களஞ்சியங்கள் சொத்துரம் 1 2 இல்ல, சகல வஸ்துக்களாலும் நிரம்பி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் பொழுது உங்கள்கிட்ட குறைவு அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. சகல வஸ்துக்கள், இந்த பூமியில என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை வஸ்துக்களினாலும் உங்களுடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கலாம். அது பணமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது இடமா இருக்கலாம், அது சொத்து சம்பந்தமா இருக்கலாம். சொத்துரம் இதே போல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாய் கூட இருக்கலாம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை குறைவாய் இருந்தாலும், வரங்கள் இல்லாமல், கனிகள் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், தேவனுக்கு பயன்படுகிறதுக்கு ஏற்ற கிருபை வரங்கள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க, உங்க ஆவிக்குரிய களஞ்சியத்தையும் கர்த்தர் இந்த நாட்களில் சகல வஸ்துக்களினால் நிரப்ப போகிறார். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். சகல வஸ்துக்கள் என்பது தேவன் கொடுக்கிற கனிகளும் ஆவிக்குரிய வரங்களுமே. இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க ஜெப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை ஆண்டவர் சம்பூரணமாய் உங்க ஆவிக்குரிய களஞ்சியத்தை சகல வரங்களினாலும் சகல கனிகளினாலும் நான் நிரம்பி இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சகல வஸ்துக்களாலும் நீங்கள் நிரம்பி இருக்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. சகல வஸ்துக்கள், யோபுக்கு சகல வஸ்துக்கள் இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆபிரகாம் ஸ்தோத்திரம், அவனை பின்வந்த முற்பிதாக்கள் எல்லாரையும் கர்த்தர் சகல வஸ்துக்களினால அவருடைய களஞ்சியங்களை ஸ்தோத்திரம் நிரம்பி வழிய செய்ய ஆரம்பித்தார். தாவீது சொன்னான் அல்லவா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது எம்டியா இருக்கிற அநேக களஞ்சியங்கள் இந்த நாட்களில் நிரப்பப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தை, நீ கட்டாத இடத்துல அந்த வீடு எம்டியா இருந்தாலும் அந்த வீடை சகல வஸ்துக்களினாலும் நிரப்பி உன் கையில தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த நாட்கள் அப்படியே தான் அது நடந்துச்சு. ஸ்தோத்திரம். இவர்கள் அங்க போகும் பொழுது ஆல்ரெடி அந்த வீடுகளுக்குள்ள எல்லா வஸ்துக்களும் இவர்களுக்கு தேவையானது இருந்தது. அத்தனையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. பிசாசானவன் எப்பொழுது எனக்கு விரோதமாக எழும்புறானோ அப்பொழுதெல்லாம் அவன் முதல்ல கையை வைக்கிறது என்னுடைய களஞ்சியத்தை தான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பொழுதெல்லாம் யுத்தம் வருகிறதோ இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் முதலாவது தொடுறது களஞ்சியத்தை தான் போய் டச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த களஞ்சியத்தை அவங்க திருடிட்டாங்கன்னா அங்க இருக்கிறவங்களை ஈஸியா கொள்ளையடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எப்பொழுது யுத்தம் நடந்தாலும் களஞ்சியத்தை போய் கை வைப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிசாசானவன் அநேக நேரத்தில் என்னுடைய களஞ்சியத்தில் கை வைக்கிறான், என்னுடைய ஆசீர்வாதத்தில் கை வைக்கிறான், என்னுடைய மேன்மையில் கை வைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை கடந்த நாட்களில் அவன் உன் களஞ்சியத்தை சோத்திரம் பாழாக்கி போயிருக்கலாம். ஒருவேளை கடந்த நாட்களில் உன்னுடைய களஞ்சியத்தை நீ சேர்த்து வைத்து அநேக காரியம் அவன் கொள்ளையிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் நான் மறுபடியும் உன் களஞ்சியத்தை நிரப்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சகல வஸ்துக்களாலும் நிரப்ப போகிறது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, எங்க வீடு, எங்களுடைய கையின் பிரயாசம், என் பிள்ளைங்க சகல வஸ்துக்களால் நிரப்ப போகிறார்கள். ஆண்டவர் நிரப்புவார். சொல்ல சொல்ல உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனங்களுக்காய் வருகிறப்பா. அவருடைய களஞ்சியங்கள் ஒருவேளை கொள்ளையடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், அவருடைய களஞ்சியங்கள் ஒருவேளை சொத்துரும் குறைவுகளாய் இருந்தாலும், இன்றைக்கு அவருடைய களஞ்சியங்களை நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் என் தேவன் நீர் மாற்றுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். காலி குடங்கள் நிரம்பினது போல, காய்ந்து போன வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது போல, எம்டியாயிருந்த பேதனுடைய படகு நிரப்பப்பட்டது போல அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாட்களில் சகலவித வஸ்துக்களினால என் ஆண்டவருடைய களஞ்சியங்களை நீ நிரப்ப போகிறபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் கொடுக்கிற அளவிற்கு, அநேகருக்கு கொடுக்கிற ஸ்தோத்திரம் அளவிற்கு என் தேவனுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். சகலவிதமான வஸ்துக்களினாலும் உங்களையும் உங்க களஞ்சியத்தையும் ஆண்டவர் நிரம்பி இருக்க பண்ண வல்லம் உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.